அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவர்கள் தான் எனும் புறநானூற்று பாடல்களுக்கு இணங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் எனும் வாக்கிற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மன்னன் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழப்படுகின்ற காமராஜரை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். எனது பெயர் பி. ஜஸ்வந்த் அஜய். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலை பள்ளி ஐயம்பாளையம். பிறந்தவர்கள் விருது பெற்றால் பெருமை, அந்த விருதே ஒருவரை பெற்றெடுத்தால் பெருமையோ பெருமை. விருதுநகர் பெற்றெடுத்த பெருமைக்குரியர், பெருமைக்கே பெருமை சேர்க்கும் கர்ம வீரர். அத்தகைய கர்ம வீரர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் தவ புதல்வனாக பிறந்தார். இவர் ஏடெடுத்தும் படித்ததில்லை, ஆனாலும் நாட்டில் உள்ள ஏரி குளங்கள் நன்கு அறிவார். 6ஆம் வகுப்போடு அவரும் தான் நின்றிட்டார். 6ஆம் நதிகளில் அணைபாட்டு சென்றிட்டார். அவர் அணைபாட்டு ஆறோ ஆறாகும். கேளை மணிமுத்தாறு, மதுரையில் வைகை, கீழ்தரும் பவானி, அணிதரும் கீழ் பவானி, அழகூட்டும் சாத்தனூர். முற்கால தமிழகத்தின் மூவேந்தர் ஆட்சியை தான் பிற்கால தமிழகத்தின் ஆட்சி என்றே புகழ்ந்துரைத்தார். அக்கால ஆட்சியை போல் ஆண்டவர் தான் நம் ராசர், இன்று நாம் போற்றும் காமராசர். விவசாயம், தொழில்துறை, விரைந்து கல்வியில் எவராலும் செய்ய முடியாததை இந்தியாவில் செய்தார். குப்பனும் சுப்பனும் கல்வி கற்றிட எப்படி முடிந்தது? இவரால் தானே. கிராமங்கள் தோறும் கல்விக்கூடங்கள், ஆராய்ந்தே மதிய உணவு திட்டம், காமராஜர் திட்டம், கேப்லான் என சொல்லும் காமராஜர் திட்டம், மூத்த தலைவர்கள் முறையாக இளையோருக்கு வழிவிட வேண்டும் வழிகாட்டும் திட்டம், வாய்ப்பளிக்கும் திட்டம். இத்திட்டம் செயல்பட இவர் என்ன செய்தார்? முதலில் முதலமைச்சர் பதவியை துறந்திட்டார். இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மாதம் 150 ரூபாய் முடக்காமல் சிவகாமி அம்மையாருக்கு அனுப்பி வைத்தார். கூட 25 கோடி என்று கேட்டதுக்கு தன் செலவையும் சொல்லி தன் சம்பளம் சொல்லி இதற்குள் அடக்கிக்கொள் என்றார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்று நாம் காண்போமா? நீண்ட கைகள் உண்டு, ஆனால் நீட்டியதில்லை எவரிடத்தும். மக்கள் பணத்தை வங்கி கணக்கிலே ரொக்கமாய் வரைவாருண்டு. இவர் கணக்கு புத்தகத்தை கண்ணுற்ற போது கணக்காயிருந்ததுவாம் 106 ரூபாய். பண்பட்ட உள்ளம், பதவிக்கு அழியாத எளிமை, அடக்கம். காமராஜரை எண்ணி தொழுவோம், ஏற்றம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.